இணையம் துறைமுகம் அமைக்கப்பட்டால் மீனவர்கள் பாதிக்கப்படுவர் என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் முன்வைக்கப்படுகிறது. அதே வேளையில் அரசு மீனவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. பார்க்கலாம். இப்போ மீனவர்களுக்கு பாதிப்புங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எண்ணூர் துறைமுகத்து பக்கத்தில் ராயபுரத்தில் மீன்பிடி தொழில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. முதல்ல எண்ணூர் போகும்போது மீனவர்கள் மத்தியில் அப்படி ஒரு எதிர்ப்பு உருவாக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது அந்த ராயபுரத்தில் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது மீனவர்கள் இப்போ அந்த ராயபுரத்தை முழு அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் மீனவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளச்சலையோ அல்லது இணையத்தை ஒட்டியோ மீன்பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வர்த்தக துறைமுகம் வருவதனால் ஏறக்குறைய 10 கிராமங்கள் இல்லாமல் போவதனால் ஏறக்குறைய 25,000 குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த 10 கிராமத்திலும் ஏறக்குறைய 2.5 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். சுனாமியின் போது இந்த மக்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு இடமில்லாமல் பாதிக்கப்பட்ட அதே இடத்தில்தான் வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அப்படி என்றால் இந்த 25,000 குடும்பத்தை எங்குதான் கொண்டு செல்ல போகின்றார்கள்?